எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குர்பானி கறியில் எப்படி சுவையான பீஃப் கிரேவி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷுக்கும் அருமையான சைட் டிஷ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3/4 கிலோ பீஃப், 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 கொத்து கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 கிராம் பல்லாரி வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 1 பச்சை மிளகாய், 100 ml தயிர், 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம உருவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போய் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வரும். இல்லைனா வெங்காயம் முழுசாக இருக்கும். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதில் செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது நம்ம கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதோட ராஸ்மெல் போய் நல்ல மணம் வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சாதா சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சில்லி பவுடரை நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அடுத்து இது கூட மஞ்சள் தூளையும் கறி மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் செஞ்ச கறி மசாலா. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கறி மசாலாவோ இல்லைன்னா மட்டன் மசாலாவோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குர்பானி பீஃபை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இது கூட தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் எப்போவுமே பீஃபில் போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எலும்பையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் போனோடு சாப்பிடுவீங்கன்னா அதோடு சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே நல்லா பீஃப் கூட படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட கெட்டியான தயிர் 100 ml அளவு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம கறிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டனா பீஃபான்னு சொல்லிட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. தயிர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதா மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நார்மலாகவே பீஃப் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம சாதா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது எண்ணெயும் பிரிஞ்சு வரும், அப்புறம் கறியும் தண்ணி விடும். ஸோ இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இங்கே நான் 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குக்கருக்கு தகுந்த மாதிரியும் கறிக்கு தகுந்த மாதிரியும் விசில் வச்சுக்கிடணும். இளங்கறியாக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போது குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 6 விசிலுக்கு வச்சுக்கிறேன். இப்போது 6 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் இந்த பீஃப் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரல, இன்னும் தண்ணியாகவே இருக்குது. இதுவே இளங்கறியாக இருந்தால் இந்த விசில்லையே வெந்துடும். ஸோ குழம்பு திக்காகிறதுக்கு மட்டும் நம்ம மூடி போடாமல் சாதா மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா சரியாக வரும். இப்போது இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கிறேன். நீங்கள் மல்லி இலைகளை கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அது வெந்துடும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது இதை இன்னும் ஒரு 2 விசில் வச்சோன்னா கறியும் வெந்துடும், குழம்பும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை மறுபடியும் 2 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லா திக்காயிடுச்சு. மணக்க மணக்க கலர்ஃபுல்லான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பீஃப் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லா விதமான ரைஸுக்கும் டிஃபனுக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.